வீக்காக இருக்கோ அந்த மசில் செக் பண்ண முடியும். ஓகேங்களா? எல்போ ஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், ஷோல்டர் ஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், எந்த மசிலோ மேஜர் மசில் எடுத்துக்கலாம். அந்த மசில்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு 0.0 டியூரேஷன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி வரணும்னா மைல்டாக இன்டென்சிட்டி ரைஸ் பண்ணலாம். 1 மினிட் ரைஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த எக்ஸாம்பிளாக வந்து கூட வந்து கண்டாக்ஷன் கிடைக்குது அப்படின்னா 0.1 தென் அதுக்கப்புறமா வந்து 0.03 டியூரேஷன் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ கிடைக்குதோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனும் மார்க் பண்ணிட்டே வரும். சரிங்களா? எனக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம லைன் ஆகும். அதாவது க்ளோவ் வந்து இன்ச்சியாகவே க்ளோவ் நல்லா கிடைக்கும், கண்டாக்ஷன் கிடைக்குது அப்படின்னா திஸ் இஸ் எ partially innervated க்ளோவ். அதே வந்து நம்ம க்ளோவ் பார்த்தீங்கன்னா இன்ச்சில் கிடைக்கும், அதுவும் கொஞ்சம் ட்ராப் ஆகும், ட்ராப் கிடைக்கும் ஒரு கீ க்ளோவ் யூஸ் பண்ணும், ஒரு கீ க்ளோவ் வந்து யூஸ் பண்ணும். இந்த க்ளோவ் இந்த கீ க்ளோவ் யூஸ் பண்ணாலே இது வந்து 50% ஆஃப் சான்ஸ், 50% innervated, 50% innervated. Okay. Third பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரொம்ப லாங்காக கிடைக்கும். இன்னும் வந்து கண்டாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 1 minute மேலே கண்டாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிட்டு திஸ் இஸ் ஃபார் ஆர்டிஸ்டிக் அப்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. இது பேர் என்ன? ஆர்டிஸ்டிக் அப்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் அப்பீரியன்ஸ் வந்தாலே அந்த மசில் வந்து பாருங்க டீனரேட்டட். இப்போ வந்து நம்ம அசஸ் பண்ணியாச்சு எந்த டைப் ஆஃப் மசில் வந்து யூஸ் ஆச்சு. இப்போ ஸ்டார்டிங்லேயே கண்டாக்ஷன் வந்துச்சுன்னா அது வந்து இன்னரேட்டட் மசில்ஸ். ஒரு பாதிக்கு மேலே ஒரு க்ளோவ் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா, கீ க்ளோவ் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா பார்ஷியல் இன்னரேட்டட் அது பார்ஷியல் இன்னரேட்டட் மசில்ஸ். இது ஒரு லாங்காக நமக்கு ஒரு ஆர்டிஸ்டிக் அப்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னா அது வந்து டீனரேட்டட் மசில்ஸ். சரிங்களா? இப்போ வரதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்? இப்போ டீனரேட்டட் மசில் டீனரேட்டட் இருந்துச்சுன்னா go for நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம 21 days ஆஃப் பீரியட் இருக்கும். ஒரு நோட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு நோ இன்க்ரீஸ் ஆகும்னா 20 days வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் ஆகும். அது வச்சு வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் எடுத்துட்டு அண்ட் ஸோ நோ இன்க்ரீஸ் பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு தான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாமா இதில் மெயின்டைன் பண்ணலாமா நம்ம ஃபைனல்ஸ் பண்ணலாம். 2 seconds 4 6 8 10 12 14. இப்போ எப்படி நம்ம பார்க்கலாம்னா இந்த 0.01 டியூரேஷன் செட் பண்ணிட்டு நம்மளோட எஸ்டிமேஷனில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து எஸ்டிமேஷன் போடுறது. இதில் வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி இருக்கும், ஒரு பக்கம் வந்துட்டு இது வந்துட்டு கேலரி பேலரி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த டைம் இருக்கும், டைம் இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு நாள் டியூரேஷன் இருக்கும், ஒரு நாள் இன்டென்சிட்டி இருக்கும். டியூரேஷன் இன்டென்சிட்டி. இப்போ நம்ம எஸ்டிஓ செக் பண்ணோம்னா எந்த டைப் பார்த்தோம்னா கேலண்டர் ஓகேவா? இந்த கேலண்டர் கொடுத்தா நம்ம மசில் வந்து நேராக இருக்கா இந்த செக் பண்ண முடியும். அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து கேலண்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம கேலண்டரில் டியூரேஷன் 0.1 செட் பண்ணிடலாம். மைல்டாக எந்த மசில் வீக்காக இருக்கோ அந்த மசில் செக் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எல்போ ஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், ஷோல்டர் ஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், எந்த மசிலோ மேஜர் மசில் எடுத்துக்கலாம். அந்த மசில்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு 0.0 டியூரேஷன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி வரணும்னா மைல்டாக இன்டென்சிட்டி ரைஸ் பண்ணலாம். 1 minute ரைஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த எக்ஸாம்பிளாக வந்து கூட வந்து கண்டாக்ஷன் கிடைக்குது அப்படின்னா 0.1 தென் அதுக்கப்புறமா வந்து 0.03 டியூரேஷன் கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ கிடைக்குதோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனும் மார்க் பண்ணிட்டே வரும். எனக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம லைன் ஆகும்.
அதாவது க்ரோவ் வந்துட்டு இன்சியலாகவே க்ரோவ் எல்லாம் கிடைக்கும் கண்டக்ஷன் கிடைக்குது அப்படின்னா டிசீஸில் partially innervated க்ரோவ். அதே வந்துட்டு நம்ம க்ரோவ் பார்த்தீங்கன்னா இன்சியலாக கிடைக்கும், அதுவும் கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகும், ட்ராப் அவுட் ஆகி ஒதுக்கும். ஒரு டீப் க்ரோவ் ப்ளேஸ் பண்ணும், ஒரு டீப் க்ரோவ் வந்து ப்ளேஸ் பண்ணும். இந்த க்ரோவ் இந்த டீப் க்ரோவ் ப்ளேஸ் பண்ணாலே இது வந்துட்டு 50% ஆஃப் சான்ஸ், 50% innervated